ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் சிங்கார். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸில் வந்த ஆர்ஜே பாலாஜியோடைய சொர்க்கவாசல் தமிழ் மூவி எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஆர்ஜே பாலாஜி ஒரு சின்ன டிஃபன் கடை வச்சு நடத்திட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் போலீஸ் வந்து அவர் ஒரு கொலை பண்ணிட்டாரு அப்படின்ட்டு இட்டுன்னு போயிடுறாங்க. ஸோ அது இன்வெஸ்டிகேஷன் பண்ணதில் அவர் தான் பண்ணதாகவும் கோர்ட்லேயும் தீர்ப்பு கொடுத்துட்றாங்க. ஸோ கோர்ட்டு தீர்ப்புக்கு அப்புறமா ஆர்ஜே பாலாஜி ஜெயிலுக்கு போகிறாரு. ஸோ அப்படி அவர் ஜெயிலுக்கு போன கொஞ்ச நாள்லேயே ஜெயிலில் இருக்கிற கைதிகளுக்கும் போலீஸ்களுக்கும் நடுவில் ஒரு சண்டை நடக்குது. ஸோ அந்த சண்டையில் நிறையா கைதிகள் இறந்துடுறாங்க, அதே மாதிரி நிறையா போலீஸ்காரங்களும் இறந்துடுறாங்க. ஸோ இந்த சண்டை எதனால் உருவாச்சு, இந்த சண்டைக்கு அப்புறம் என்னெல்லாம் ஆச்சு அந்த ஜெயிலான்னுட்டு இந்த படத்தோடைய மிச்ச ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். எனக்கு இந்த படம் வந்து பிடிச்சிது. அதுக்கு முக்கியமான காரணம் இவங்க எடுத்துக்கிட்ட கான்செப்ட் அண்ட் இவங்க எடுத்த விதமும் தான். ரொம்பவே ஒரு சூப்பரான மூவின்னு சொல்லலாம் இந்த சொர்க்கவாசல். எனக்கு இந்த படம் பார்க்குறப்போ வட சென்னையில் வர அந்த ஜெயில் சீக்வன்ஸ் எதெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ அவ்வளோ சூப்பராக அந்த ஜெயிலை மேக் பண்ணி அந்த ஒரு சீன்ஸ் எல்லாம் சூப்பராக மேக் பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில். முக்கியமாக இந்த படத்தில் நிறைய கேரக்டர்ஸ் காட்டப்படுவாங்க. அதாவது ஆர்ஜே பாலாஜி, செல்வராகவன், நட்ராஜ், அப்புறம் நிறைய கேரக்டர்ஸ் வரும். ஸோ அவங்க எல்லாருமே முக்கியமான இம்பார்ட்டன்ஸான கேரக்டர்ஸ் தான். ஸோ அப்படி என்னெல்லாம் நடக்குது ஜெயிலுக்குள்ளான்ட்டு காட்டுவாங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். முக்கியமாக இந்த படத்தில் வந்து மலையாளம் ஆக்டர் ஷரஃபுத்தீன் நடிச்சிருப்பார். ஸோ அவருடைய ஆக்டிங், அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. அப்புறம் கருணாஸ் நடிச்சிருப்பார். ஸோ அவருடைய ஆக்டிங், அவருடைய கேரக்டர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த படத்தில். இந்த படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு ஆக்ஷன் க்ரைம் த்ரில்லர் பார்க்குற மாதிரியே இருக்கும். ஸோ இந்த படத்தோட ஜானருமே அதுதான், ஆக்ஷன் க்ரைம் இந்த படம். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எனக்கு. இந்த படம் ஒரு ஏ சென்சார் ஃபிலிம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஃபேமிலிஸோடு பார்க்கலாமா வேணாமன்ட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த படத்தை தியேட்டர்ஸில் நீங்கள் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ நான் இந்த படத்தை தியேட்டர்ஸில் பார்க்கல, ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸில் வந்துச்சு, இப்போ தான் நான் பார்த்தேன். ஸோ எனக்கு வந்து இந்த படம் பிடிச்சிது. ஸோ உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சா இல்லையா பார்த்தவங்க நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் பார்க்காதவங்க இப்போ வந்து இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகுது. ஸோ செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த படத்துக்கு சாங்ஸ் ஓகே, பட் இந்த படத்துக்கு மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக் எது தேவையோ அது ரொம்ப சூப்பராக போட்டிருந்தார் மியூசிக் டைரக்டர். அண்ட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஆக்ஷன் கலந்த ஒரு ஃபிலிம். முக்கியமாக ஆர்ஜே பாலாஜி அவருடைய ஆக்டிங் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த படத்தில். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவருடைய கேரக்டர் ரைட்டிங் அண்ட் அவருடைய ஆக்டிங். இந்த படத்துக்கு சூப்பர்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் படத்தை பார்த்துருந்தா உங்களோட ஒப்பீனியன் தெளிவுபடுத்துங்க, நான் செக் பண்ணுறேன். அவள் தான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா நிறையா செக்மெண்ட்ஸ் அண்ட் நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன். ஸோ அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் சிங்கார். தேங்க்யூ, பாய்.